கோணைக்கால்கள் என்பது ஆங்கிலத்தில் கிளப் ஃபீட் எனப்படும் பிறவியில் வரக்கூடிய வியாதி ஆகும். இது குழந்தைகளுக்கு மட்டுமே வரக்கூடிய வியாதி. பிறக்கும் குழந்தைக்கு கால்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இது ஒரு கால்கள் மட்டும் உள்நோக்கி வளைந்திருக்கலாம், அல்லது இரண்டு கால்களும் உள்நோக்கி வளைந்திருக்கக்கூடும். இதற்கு இதுவரை காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. பல வகையான தியரிஸ் உண்டு. இது ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம், மரபியல் கோளாறாகவும் இருக்கலாம், அல்லது பேக்கேஜிங் டிஃபெக்ட் என்று சொல்கிறோம். குழந்தைகள் அது முதல் பிறக்கக்கூடிய குழந்தை கருப்பையில் டைட்டாக இருக்கும்பொழுது கால்கள் உள்நோக்கி வளைந்து அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கக்கூடவும் இருக்கலாம். நரம்பு கோளாறாக இருக்கலாம், சதை கோளாறாகவும் இருக்கலாம். பட் இதுவரை இதுதான் காரணம் என்று அறியப்படவில்லை. இரண்டு வகைகள் உண்டு. டிப்பிக்கல் கிளப் ஃபுட் ஆர் ஏடிபிக்கல் கிளப் ஃபுட். டிப்பிக்கல் கிளப் ஃபுட் என்பது காரணம் தெரியாத கிளப் ஃபீட். ஏடிபிக்கல் கிளப் ஃபுட் என்பது உள்நோக்கி வளைந்திருக்கும் கால்கள் மற்ற உடல் கோளாறு வியாதிகளுடன் சேர்ந்து காணப்படும் சிண்ட்ரோமிக் டைப் என்போம். நார்மலாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை விட கோணைக்கால்கள் உள்ள பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிக சதவீதம் குழந்தைகள் கோணைக்கால்களுடன் பிறக்க வாய்ப்பு உண்டு. இப்பொழுது பிறக்கும் குழந்தையின் தாயாருக்கு கோணைக்கால் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அதிக சான்ஸ் கிளப் ஃபுட் வரலாம். முதலில் பிறந்த குழந்தைக்கு கோணைக்கால் இருந்தால் இரண்டாவது குழந்தைக்கு வர இன்னும் அதிக சான்ஸ் இருக்கிறது. கோணைக்கால்கள் வராமல் தடுக்க இதுவரை வைத்தியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. பட் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே நவீன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் குழந்தையின் கால்களை நன்கு அறிய முடியும். குழந்தை பிறந்தவுடன் நாம் வைத்தியத்தை ஆரம்பித்தால் கால்கள் முழுமையாக சரி செய்யப்படும். 10-15 வருடங்களுக்கு முன்னால் கோணைக்கால்கள் வந்தால் 2-3 மாவுக்கட்டு போட்டு 3 மாதத்தில் அறுவை சிகிச்சை செய்து கால்களை நேர் செய்வார்கள். பட் இப்பொழுது நாங்கள் கோணைக்கால்களுக்கு மாவுக்கட்டு மூலமே வைத்தியம் செய்கிறோம். 5-6 கட்டு போட்டு முடிக்கும் தருவாயில் கால்கள் முழுமையாக குணமாகிவிடும். 6 கட்டுக்கு பின்னாடி குதி நரம்பை மட்டும் லேசாக கீறிவிட்டால் பாதம் மேல் நோக்கி வளைந்து நார்மல் பாதங்களைப் போலவே தோற்றமளிக்கும். நாம் சிகிச்சையில் வளைந்த கால்களை நேர் செய்து விடுகிறோம். இந்த நேர் செய்த கால்கள் அப்படியே விட்டுவிட்டால் திரும்பி வளையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக ஸ்பெஷல் பூட்ஸ் வகையான 2 கால்களுக்கும் சேர்த்து பூட்ஸ் செய்து கொடுப்போம். இந்த பூட்ஸ் இரவு நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு அணிந்து விட வேண்டும். 2-2.5 வருடங்கள் அணிந்த பின் இந்த பூட்ஸை நாம் எடுத்து விடலாம். அதற்குள் பாதம் திரும்பாத கால்கள் நேராகவே இருக்கும். இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளைப் போல ஓடி ஆடி விளையாட முடியும். எந்த தொந்தரவும் இருக்காது. குழந்தைகள் ப்ராப்பராக சிகிச்சை மேற்கொண்டு ஷூ சரியாக போட்டு 2 வயதில் கால்கள் நேரான குழந்தைகள் நார்மல் குழந்தைகளைப் போல நார்மல் வாழ்க்கை மேற்கொள்ள முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் என்று பார்க்கும் பொழுது ஸ்டீவன் ஜெரார்ட் என்ற ஃபுட்பால் பிளேயர். இவர் லிவர்பூலுக்காகவும் இங்கிலாந்து நாட்டுக்காகவும் பல ஆண்டுகள் விளையாடியவர். இங்கிலாந்து அணியின் கேப்டனாகவும் இருந்தவர். இவருக்கு சிறிய வயதில் இந்த ப்ராப்ளம் இருந்து வைத்தியம் பண்ணி இன்று உலக அளவில் பிரபலமாக உள்ளார்.